அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரையை வாசிக்கலாமா? இன்னைக்கு நான் வாசிப்பதற்காக கட்டுரையை தேர்ந்தெடுக்கும்போது ஞானி அவர்கள் எழுதிய அறிந்தும் அறியாமலும் அப்படின்ற புத்தகத்திலிருந்து தான் ஒரு கட்டுரையை தேர்ந்தெடுத்தேன். இந்த கட்டுரை தொகுப்பு முழுவதுமே எப்படின்னா, பாலியல் விழிப்புணர்வு, குறிப்பாக பெற்றோர்களுக்கும் தங்கள் குழந்தைகளுக்கும் இடையே இந்த விழிப்புணர்வும் அதை பற்றி எப்படி பேசுறது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக ஒரு கையேடு மாதிரி இந்த கட்டுரைகள் எல்லாமே இருக்குது. அதுலேருந்து ஒரு கட்டுரையை தான் நான் இன்னைக்கு தேர்ந்தெடுத்தேன். கட்டுரையின் தலைப்பு செக்ஸ் சரியா தப்பா. ஞானி அவர்கள் ஒரு பயிலரங்குக்கு போயிருக்காரு. அந்த பயிலரங்கில் ஒரு சிறுவன் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்கான், எனக்கு மற்றவர்களைப் போல் இல்லாமல் 2 விரற்கொட்டைகளுக்கு பதிலாக 3 விரைக்கொட்டைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இதை பற்றி உன் பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்கியாப்பா அப்படின்னு அவர் கேட்டப்போ, இல்லை நான் சொல்லலை அப்படின்ட்டு இருக்கான். அப்போ அவர் சொல்லியிருக்கார், முதல் உன் பெற்றோர்கள்ட்ட சொல்லிவிட்டு மருத்துவர்கள்ட்ட போய் இதுக்கான ஆலோசனையை பார்க்கணும் நீனு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறார். அப்போ ஒரு கேள்வி, அப்போ உன் நண்பர்கள்ட்ட தெரிவிச்சிருக்கேன். என் நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லியிருக்கேன். உள்ளதும் பெற்றோர்களிடம் இதை தெரிவிக்க முடியாமல் நண்பர்களிடம் இதை தெரிவிக்கிற அளவுக்கு அந்த பையனுடைய மனநிலை என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இந்த கட்டுரையுடைய மிச்சத்தில் இருக்கிற எல்லாமே வருது. அப்போ இதுக்கான காரணம் என்ன? முதல் காரணம், இப்படிப்பட்ட விஷயங்களை அப்பாவிடமோ அம்மாவிடமோ பேச தயங்கும் சூழ்நிலை வீட்டுக்குள் இருப்பது தான். செக்ஸ், பிறப்பு உறுப்புகள் தொடர்பான எந்த விஷயத்தை பற்றி ஏதாவது பேசினாலே அம்மாவும் அப்பாவும் எரிச்சல் அடைகிறார்கள், அல்லது தர்ம சங்கடமாக நெளிகிறார்கள், பேச்சை மாற்றுகிறார்கள், தவிர்க்கிறார்கள் என்பதெல்லாம் 8 வயது சிறுவனும் சிறுமியும் கூர்மையாக கவனிக்கிறார்கள். எனவே அதையொட்டி தாங்களும் இவை தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட அப்பா அம்மாட்ட அவங்க தெரிவிக்கிறதில்ல. வீட்டு பெரியவர்கிட்ட இதை பற்றி பேசுகிறதே அவங்க தவிர்த்துடுறாங்க. ஆனால் தன்னுடைய நண்பர்கள்ட்ட, தன் வயதொத்த நண்பர்களிடம், வகுப்பு தோழர்களிடம் இதை பற்றி பேச முடியும் அப்படின்னு அவங்க உணர்றாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி இருக்குது அவங்ககிட்ட பேசுறது. இப்போ 8 வயதை அடையும் ஒரு சிறுவனும் சிறுமியும் முன்பு போல தங்கள் பெற்றோர்கள் தங்களை முத்தம் கொடுத்து கொஞ்சுவது, அரவணைப்பது போன்றவற்றை தவிர்க்க தொடங்குகிறார்கள். அதிலும் பிறர் எதிரில் இப்படி கொஞ்சுவதும் அவர்களை கூச்சப்படுத்துகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவர்களுக்கு தங்கள் உடலை பற்றிய உணர்வு, தங்கள் உடலை பற்றிய அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற அந்த உணர்வு தான் உண்மை. அதுதான் காரணம். கூடவே இன்னொரு ஆற்றலும் அவர்களுக்கு வந்துகிறது. என்னன்னா, அழுகை, சிரிப்பு, மகிழ்ச்சி, கோபம் என எல்லா உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தவும் மறைக்கவும் கற்றுக்கொள்கிறார்கள். அது வரைக்கும் விழுந்தா உடனே எந்திரிச்சு அழுகிறவங்க, ஏதாச்சும் ஒன்றை பார்த்து உடனே சிரிக்கிறவங்க, அந்த ஒரு வயது இதெல்லாம் கட்டுப்படுத்துறாங்கனாலே அது கூட விவரம் தெரியுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதை கட்டுப்படுத்த அவங்க கத்துக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடி அழுகக்கூடாது, இந்த இடத்துல சிரிக்கக்கூடாதுன்னு அவங்க கட்டுப்படுத்துறாங்க. 8 வயதில் தனக்கென்று ஒரு விஷயத்தை பற்றியும் தனக்கென்று ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் ஒரு கருத்து சிறுவனுக்கும் சிறுமிக்கும் உருவாக ஆரம்பித்து விடுகிறது. அது சரியா தவறா என்பது முக்கியமல்ல. ஆனால் எதை பற்றியும் தன் கருத்து என்ற ஒன்றை உருவாக்கி கொள்ளும் போதுதான் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர்களுடைய தனிப்பட்ட பெர்சனாலிட்டி எனப்படும் ஆளுமை உருவாக தொடங்கும். அப்போ அந்த பருவத்துல தான் 8 வயது சிறுவனும் சிறுமியும் இருக்கிறார்கள். படிப்பு, விளையாட்டு, எதிர்காலத்துல டாக்டர் ஆவதா, தலைவர் ஆகுதா, பிடிச்ச நடிகர் யாரு, ரஜினியா, கமலா, இப்போ உள்ள நடிகர்னா விஜயா, அஜிதா அப்படின்னு பேசுறது, இந்த ரசிகன், எந்த விளையாட்டுக்கு ரசிகன், எதை பார்க்குறான், இது எல்லாமே அந்த பருவத்தில் தான் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள் உருவாக ஆரம்பிக்கிறான். எனக்கு இவரை பிடிக்கும் அப்படின்ற கருத்து அந்த வயசுல தான் உருவாக ஆரம்பிக்குது. 8 வயது முதல் சிறுவன் சிறுமி மனதில் உருவாகும் செக்ஸ் பற்றிய கருத்துகள் எப்படி உருவாகின்றன என்பதை குடும்பமும் நண்பர்களும் மீடியாவும் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மிகப்பெரிய அளவில் முடிவு செய்கின்றன. குடும்பம் செக்ஸ் பற்றி பேசுவதை தவிர்த்து சிறுவர்களை அந்நியப்படுத்துகிறது. அதே நேரத்தில் மீடியா அதை பற்றி கவர்ச்சியாக பேசி சிறுவர்களுடன் நெருக்கமாகி விடுகிறது. அப்போ நண்பர்கள் தங்களுடைய முழு குழப்பங்களையும் அரை அறிவையும் நம்பி இதை பகிர்ந்து கொள்கிறார்கள். எங்கிருந்தும் சரியான முறையான தகவல்கள் கிட்டாதவர்களாகவே நம்ம சிறுவர்கள் வளர்கிறார்கள். இந்த செக்ஸ் பற்றிய மீடியா பெற்றோர்களின் தயக்கத்துக்கும் மீடியாவுடைய கவர்ச்சிக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்னன்னா, பெற்றோர்களுக்கு இது ஒரு அருவருப்பான செயல். மீடியாவுக்கு இது ஒரு ஆசை, அதை தூண்டுகிற உணர்ச்சிகள். இதுதான் அடிப்படையான காரணம். இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா,
மனித வரலாற்றில் நாகரிக வளர்ச்சியில் முக்கிய பாத்திரம் வகிக்கும் மதங்கள் அனைத்துமே ஒரு செக்ஸ்ன்றதை தவிர்க்கணும், அதை வெளியில் பேசுறது, அதை வெளிப்படையாகவோ ஏதோ சொல்றது அதை தவிர்ப்பதும் முக்கியமாக கருதுறாங்க. அதை ஒரு பெரிய பாவம் மாதிரி கூட சொல்கிறாங்க. செக்ஸ் அப்படின்றது ஒரு பாவம், அது ஒரு கெட்ட விஷயம், தப்பு காரியம். ஆனால் மனித இனம் அழியாமல் இருக்கிறதுக்கு வேற வழியே இல்லாமல் அதை பின்பற்ற வேண்டியும் இருக்கிறது. இதுதான் மதங்களின் ஒரு அணுகுமுறை. இப்போ குடும்பம் இந்த மனநிலையை சிறுவர்கள் மனதில் விதைக்குது. அப்போ படிக்கிற வயதில் பையனும் பெண்ணும் தீய சிந்தனைகள்ல வந்துடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்கு என்ன காரணம்? அதனுடைய அடிப்படையான விஷயம் என்னன்னா, செக்ஸ் என்பது தீயது என்பதுதான். அது அந்த பயம் வந்த பிறகு அந்த விஷயத்துல பையனோ பொண்ணோ போய் அதில் கெட்டு போயிடக்கூடாதுன்றதான் எல்லா பெற்றோருடைய பெரிய வேண்டுதலாகவும் ஒரு அச்சமாகவும் இருக்கு. ஆனா வயது வந்த பின் அந்த செக்ஸ் தரும் சுகத்துக்கான ஆசையும் நமது வம்சம் தலைக்க வேண்டும் என்ற விருப்பமும் அந்த அருவறுப்பு அப்படின்றதெல்லாம் மாற்றி வேற ஒரு படிநிலையே பெற்றோர்களுக்கே உருவாக்குகிறது. கல்யாணமாகி ஒரு கொஞ்ச காலம் ஆன பிறகு குழந்தை இல்லாமல் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களே அதற்காக எத்தனையோ விதமான வழிமுறைகளையும் வேண்டுதல்களையும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ உண்மையிலேயே டீனேஜ்ன்றது ஒரு சிக்கல் நினச்சிக்கிட்டு இருக்கோம். டீனேஜ் சிக்கல் இல்லை, அதுக்கு டீனேஜுக்கு முன்னாடியே 9 வயதிலிருந்தே உடலில் ரசாயன மாற்றங்கள் ஆரம்பித்து விடுகின்றன. பல்வேறு சமூக சுகாதார காரணங்களால் இன்று சிறுமிகள் பூப்பெய்தும் வயது கூட 10 வயசு 9 வயசு அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இந்த விஷயத்துல நம்மளுடைய பார்வை எப்படி, குடும்பங்களின் பார்வை எப்படி, இன்னும் சில நுணுக்கமான செக்ஸ் பற்றிய விஷயங்கள்ல நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அந்த ஒரு சூழல் வரும்போது எப்படி அதை தவிர்க்கிறோம் இல்லை தெளிவுபடுத்துகிறோம் என்பதில் தான் இன்றைய பிள்ளைகளுடைய அடுத்த தலைமுறைக்கான அவருடைய செயல்பாடுகளுக்கான வழிகாட்டல் இருக்கிறது. நம்ம அதை எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றதுல தான். அதற்காக ஞானி அவர்கள் கடைசியில் ஒரு கேள்வி கேட்டு ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு. இது ஆரோக்கியமானதா ஆபத்தானதா என்பது பயத்தின் அடிப்படையில் எழும் மன உளைச்சல். யாரை கேட்பார்கள் நம் சிறுவர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இன்றைய ஹோம்ஒர்க் அப்படின்னு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு. பள்ளிக்கூடம் செல்லும் போது முத்தம் கொடுத்து அனுப்புவதை உங்கள் அம்மா நிறுத்தியது எந்த வயதில்? இது குழந்தைகிட்ட கேட்கணும். அம்மா அப்பா முத்தம் கொடுப்பதை நீங்கள் கூச்சமாக உணரத் தொடங்கியது எந்த வயதில்? செக்ஸ் என்றால் அது ஏதோ தப்பான விஷயம் என்று முதலில் எந்த வயதில் உங்களுக்கு தோன்றியது? அது ஒன்றும் தப்பான விஷயம் அல்ல என எந்த வயதில் நினைக்க தொடங்கியுள்ளீர்கள்? சுய இன்பம் அடைய முயற்சித்தது உண்டா? ஆமெனில் எந்த வயதில்? அது குறித்து பயம் இருந்ததா? அந்த பயம் எந்த வயதில் போயிற்று? இப்படி ஒரு 6 விதமான கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. இதை நமக்கே கேட்டு பார்க்கும்போது நமக்கே அப்போ என்னென்ன மாதிரி மனநிலையில் இருந்தோம், எப்படி அதுலேருந்து தெளிவு அடைந்தோம், இல்லை தெளிவடையாமல் இன்னும் இருக்கிறோமா அப்படின்ற பல கேள்விகளும் பதில்களும் நமக்கே கிடைக்கும். இன்று உங்களோடு ஞானி அவர்கள் எழுதிய செக்ஸ் சரியா தப்பா என்ற கட்டுரையை வாசித்ததில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.